அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மகளிர் தின வாழ்த்துக்கள். மார்ச் 8, 2025 இன்றைக்கி மகளிர் தினம். இந்த மகளிர் தினத்தை பற்றி மங்கையரையும் மகளிரையும் அவங்களுக்கு போற்றும் விதமாக இந்த வீடியோ வெளியிடப்படுகிறது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் அம்மா, கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை சொல்லியிருக்கிறார். மங்கையராய் பிறப்பதற்கு பெரிய தவம் செஞ்சிருக்கணும், அது சாதாரண பிறப்பு கிடையாது. கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை என்ன சொல்கிறாருன்னா, மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் அம்மா. தவம் மட்டும் கிடையாது, மாதவம் பெரிய தவம் செஞ்சிருந்தா தான் மங்கையரா பெண்களா பிறக்க முடியும் அப்படின்னு கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை சொல்லியிருக்கிறார். பெண் என்பவள் குடும்பத்தின் ஒளி விளக்கு. ஒரு குடும்பத்துக்கு பெண் வந்தால் தான் அந்த வீடு குடும்பம். வெறும் ஆண் மட்டும் இருந்தால் அது பேச்சுலர் லைஃப், அது செங்கலால் கட்டப்பட்ட வீடு, அவ்வளோதான். பெண்கள் வந்தால் தான் அந்த வீடு அன்பு நிறைந்ததா பாசம் நிறைந்ததா இருக்கும். அதனால் பெண் என்பவள் குடும்பத்தின் ஒளி விளக்கு போன்றவள். அன்பு தோழிகளே, உங்களால் மட்டுமே உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. உயிர்களின் பிறப்பிடம் நீங்கள். அன்பு தோழிகளே, ஒவ்வொரு வீட்டையும் ஒவ்வொரு இதயத்தையும் மகிழ்ச்சியுற செய்வது நீங்களே. அன்பு தோழிகளே, அன்பு, பரிவு, பாசம், தியாகம், உழைப்பு, அர்ப்பணிப்பு, அரவணைப்பு என அனைத்து குணங்களையும் உடையவர்கள் நீங்களே. அன்பு தோழிகளே, ஒரு துளி உதிரத்தையும் உருவம் செய்து குழந்தையாய் தருபவர்கள் நீங்கள் மட்டுமே. உமன், அந்த உமனுக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா W ஒண்டர்ஃபுல், O அவுட்ஸ்டாண்டிங், M மார்வலஸ், A அடோரபிள், N நைஸ். ஒண்டர்ஃபுல் பெண்கள் அற்புதமான படைப்பு. அவுட்ஸ்டாண்டிங் பெண்கள் சிறப்பான படைப்பு. மார்வலஸ் பெண்கள் உன்னதமான படைப்பு. அடோரபிள் பெண்கள் போற்றுதலுக்குரிய படைப்பு. நைஸ் இனிய படைப்பு. இது எல்லாம் மொத்தமாக சேர்ந்தவர்களே பெண்கள். உமன், ஒண்டர்ஃபுல், அவுட்ஸ்டாண்டிங், மார்வலஸ், அடோரபிள் அண்ட் நைஸ். பெண்கள் அற்புதமான படைப்பு, சிறப்பான படைப்பு, உன்னதமான படைப்பு, போற்றுதலுக்குரிய படைப்பு, இனிய படைப்பு. இட் இஸ் அவர் டே. ஆண்கள் பெண்கள் 2 பேரும் சேர்ந்து கொண்டாடுவதால், மகளிர் தினத்தை கொண்டாடுவதால், மங்கையர் தினத்தை கொண்டாடுவதால் இட் இஸ் அவர் டே. இது நம்முடைய நாள். மங்கையர்களை போற்றும் நாள் இந்த நாள். பெண்மை அடக்கம், பொறுமை, தியாகம், பரந்த உள்ளம், இரக்கம், அழகு, ஒப்புரவு, தொண்டு போன்ற நற்குணங்கள் உடையவர்களே பெண்கள். பெண்ணை தெய்வமென போற்ற வேண்டும். பெண் என்னும் தமிழ் சொல்லுக்கு அழகு என்னும் பொருள் உண்டு. மகிழ்ச்சி, ஆனந்தம், இன்பம் ஆகிய அனைத்தும் பெண்களே. பெண்களின் உள்ளத்தில் எப்பொழுதும் ஆக்கமும் உயரிய சிந்தனையுமே நிலவும். தன் வயிற்றில் பிறக்கும் பிள்ளை பெருங்கல்வியாளனாய், வீரனாய், அன்புள்ளம் கொண்டவனாய், நல்லவனாய், தொண்டனாய் உலகில் வாழ வேண்டும் என்று நினைப்பவள்தான் தாய். பெண்ணீர் பெருந்தக்க யாவுல வள்ளுவன் வாக்கு. அதாவது பெண்ணை போல பெருமை தருவது வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். பெண் துன்பம் பொறுத்து மகிழ்ச்சியோடு பணி செய்வது போல் ஆண் மகனால் செய்ய முடியாது என்பதுதான் உண்மை. தனக்கென வாழாது பிறருக்கு உதவி செய்து வாழ்பவர்களே பெண்கள். கல்விக்கு கலைமகள் என்றும் செல்வத்துக்கு தெருமகள் என்றும் நம் முன்னோர்கள் பெண்களை போற்றி புகழ்ந்துள்ளனர். மொழியை தாய்மொழி என்றும், நாட்டை பாரத தாய் மற்றும் தமிழ் அன்னை என்றும் பெண்களின் பெயரிட்டு போற்றுகிறோம். பெண்ணின் வயிற்றில் தோன்றினேன், பெண்ணுடன் வாழ்கிறேன். என் இன்பமும் துன்பமும் பெண்ணே,
என் உடலுக்கும் உயிருக்கும் நலம் செய்பவள் பெண். பெண்ணே முதன்மையானவள், அவளே தெய்வம். மாதர் தம்மை இழிவி செய்யும் மடமையை கொளுத்துவோம். மகாகவி பாரதி வாக்கு. பெண்களுக்கு அறிவு வந்தால் நகைகளை வீசெறிவார்கள். கேட்டால் நீயும் 2 மாட்டிக்கொள், நானும் மாட்டிக்கொள்கிறேன் என்பார்கள். அது ஒரு அழகு, பெருமை என்று கருதி கொண்டிருக்கிறார்கள். அதில் தங்கள் அடிமைத்தனம் இருக்கிறது என்பதை அவர்கள் உணரவில்லை. தந்தை பெரியார். ஊமை என்ற பெண்ணை உரைக்கு மட்டும் உள்ளடங்கும் ஆமை நிலைதான் ஆடவருக்கு உண்டு. பெண்களை ஊமையாக்கி அவர்களை பேசவிடாமல் அடக்கி வைத்தால் ஆண்கள் நிலைமையும் மோசமாகும். ஆமைகளாகத்தான் அடங்கி போக வேண்டிய நிலைமைதான் ஏற்படும். பாவேந்தர் பாரதிதாசன். பெண்களுக்கு கல்வி வேண்டும், குடித்தனம் பேணுவதற்கு. பெண்களுக்கு கல்வி வேண்டும், மக்களை பேணுதற்கு. பெண்களுக்கு கல்வி வேண்டும், கல்வியை பேணுதற்கு. பெண்களுக்கு கல்வி வேண்டும், உலகினை பேணுதற்கு. பாவேந்தர் பாரதிதாசன். பாவேந்தர் பாரதிதாசன் என்ன சொல்றாருன்னா, பெண்களுக்கு கல்வி வேண்டும், பெண் கல்வி வேண்டும் ரொம்ப அறிவுறுத்துறாரு. எதுக்கோசரம் சொல்றாருன்னா, பெண்களுக்கு கல்வி வேண்டும், குடித்தனம் பேணுதற்கு. பெண்களுக்கு கல்வி வேண்டும், மக்களை பேணுதற்கு. பெண்களுக்கு கல்வி வேண்டும், கல்வியை பேணுதற்கு. பெண்களுக்கு கல்வி வேண்டும், உலகினை பேணுதற்கு. உலகம் நல்ல உய்வதற்கும் உலகை பாதுகாப்பதற்கும் பெண்கல்வி தேவை என்று பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் போற்றுகிறார். பெண் கல்வியை வலியுறுத்துகிறார். பெண்ணுக்குள் ஆண், அதாவது பெண் உயர்ந்தவர்களா ஆண் உயர்ந்தவர்களா, பெண்ணும் ஆணும் சமமானவர்களா என்று கேட்டால் பெண்ணில் இருந்துதான் ஆண். பெண் அனைத்தையும் உள்ளடக்கி இருப்பவள். ஆண் என்பவர்கள் பெண்களுக்குள் இருப்பவர்கள்தான். இதை நமது ஆங்கில அந்த பெண்களின் வார்த்தையில் இருந்தே நாம் புரிந்து கொள்ளலாம். உதாரணமாக ஃபீமேல் பெண், அந்த ஃபீமேல் என்ற வார்த்தையில்தான் மேல் என்ற ஆண் ஒளிந்திருக்கிறார். ஆதலால் ஃபீமேல் என்பவள் ஆணையும் சேர்த்து வைத்துக் கொள்பவள்தான் பெண். அடுத்தது உமன். உமன் என்றால் பெண். அந்த உமன் என்பதில் மேன் என்பதும் சேர்ந்திருக்கிறது. ஆதலால் உமன் என்ற பெண்ணில்தான் மேன் என்ற ஆணும் சேர்ந்திருக்கிறார். ஆதலால் ஆண் தனித்து இயங்க முடியாது, பெண்ணோடு சேர்ந்துதான் இயங்க முடியும். பெண்தான் அனைத்தையும் உள்ளடக்கி இருப்பவள். அடுத்ததாக மதர் என்றால் அம்மா. அம்மாவிடம் இருந்துதான் மற்றவர்கள். மதர், அதில்தான் மற்றவர்களும் அதர் அடங்கியிருக்கிறார்கள். அடுத்ததாக பிரின்சஸ் என்றால் இளவரசி. பிரின்ஸ் என்றால் இளவரசன். அந்த பிரின்சஸ் அந்த இளவரசியில்தான் இளவரசனும் மறைந்திருக்கிறார். ஆதலால் பெண்ணுக்குள் தான் ஆண் என்று இருக்கிறார்களே தவிர ஆணுக்குள் பெண் என்பது இல்லை. பெண்தான் அனைத்தையும் தன்னிடம் வைத்திருக்கும் அந்த இயல்பு கொண்டவள், குணம் கொண்டவள். பெண்ணிலிருந்துதான் அனைத்தும் பிறக்கின்றன, இந்த உலகமும் இயங்குகிறது. ஆதலால் இந்த தினத்தில் பெண்களை போற்றுவோம், அவர்களை பாராட்டுவோம், தெய்வமென மதிப்போம் என்று கூறி இந்த வீடியோவை இத்துடன் முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.